ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூஸ் மேக்கர் டாய் மெஷின் வந்து நம்ம வீட்டிலே எப்படி செஞ்சு விளையாடுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி திக்காக இருக்கக்கூடிய எந்த ஒரு அட்டையை வேணாலும் எடுத்துக்கலாம், என்ன கலரில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து சின்னதாக ஒரு சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து இன்விடேஷன் அளவுக்கு திக்காக இருக்கக்கூடிய எந்த ஒரு அட்டையை வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து பீஸா விளம்பரத்துக்குரிய இது தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எந்த அட்டை கிடைச்சாலும் நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம். அடுத்து இது வந்து அந்த சர்க்கிளை சுற்றி நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கீழே மட்டும் கொஞ்சமாக அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ கட் பண்ணி விட்டுட்டு அதை மடக்கியும் விட்டுக்கலாம். அல்லது நீங்கள் ஃபஸ்ட்டே மொத்தமாக மடக்கி விட்டுட்டு அப்புறம் அந்த மடக்கினதை மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து எந்த சைடு வந்து நமக்கு அந்த சர்க்கிளை சுற்றிலும் வெளியில் தெரியணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கீழே மடக்கிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு டைரெக்ஷனில் மடக்கிட்டேன். அப்புறம் வந்து அந்த பீஸா தான் வெளியில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு பக்கமாக திருப்பி அதை மடக்கி விட்டுட்டு அந்த கட் பண்ணி இருக்கிறதுல மட்டும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த சர்க்கிளை சுற்றிலே இப்போ நம்ம ஒட்ட போகிறோம். நம்ம வந்து கீழே கட் பண்ணி விட்டுருக்கனால கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் அதை மடக்கி ஒட்ட முடியும். ஸோ அதனால் அதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அந்த அட்டையில் வந்து நம்ம ஒட்டிடலாம். இதில் வந்து கீழே ஓரளவுக்கு நம்ம மடக்கி ஒட்டினதுக்கப்புறமா மேலே அந்த ஜாயின் ஆகிற இடத்துலையும் நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த பேப்பரை வந்து நம்ம ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டும்போது கீழே இருக்க அட்டையும் அந்த பேப்பரும் சேர்த்து நல்லா ஒட்டுறதுக்காக உள்ள பென்சில் வச்சு நல்லா அழுத்தி விட்டுருக்கேன். கீழே வந்து நம்ம அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது இன்னொரு அட்டை வந்து ரவுண்டாக கட் பண்ணி அதையும் அதில் அடியில் வந்து சேஃப்டிக்காக நம்ம ஒட்டிக்கலாம். நான் வந்து பிளெயினாக ஒயிட்டாக இருக்கிற மாதிரி சின்னதாக ஒரு சர்க்கிள் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இது பின்னாடி வந்து ஒட்டிடுறேன். இதையும் நம்ம ஒட்டிட்டு கீழே வச்சுட்டு உள்ளே கூடி பென்சில் வச்சு அழுத்தும் போது நல்லா ரெண்டுமே ஒட்டிக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அழகாக டம்ளர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஜூஸ் குடிக்கிறதுக்கு ஒரு டம்ளர் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இதே மாதிரி உங்களுக்கு இன்னொன்று வேணும் அப்படின்னா இதே மெத்தடில் இன்னொன்று நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மெஷின் ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே கூடி நம்ம வந்து அந்த ஜூஸ் பாட்டிலை வந்து மாட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக சர்க்கிள் வரைஞ்சி கட் பண்ணி எடுக்கணும். ஸோ நீங்கள் என்ன ஜூஸ் பாட்டில் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதை மேலே வச்சு இந்த மாதிரி பென்சில் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம பாக்ஸோட சென்டரில் வந்து கட் பண்ணணும். ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாக நம்மளால் சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ண முடியாது. கத்தி யூஸ் பண்ணி தான் கட் பண்ணணும். பெரியவங்களாக இருந்தால் ஈஸியாக கட் பண்ணிடலாம். சின்ன குழந்தைங்க வந்து கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த மாதிரி ஊசி யூஸ் பண்ணி அந்த சர்க்கிளில் வந்து சின்ன சின்னதாக ஓட்டை போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்து அந்த ஊசியை வச்சே அந்த ஓட்டை போட்டதை வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது கட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பாதி சர்க்கிள் கட் பண்ணி விட்டுட்டு அப்புறமா சிசர்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக அந்த சர்க்கிளை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ வந்து அந்த ரெண்டையுமே கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து அந்த ஜூஸ் பாட்டிலோட மூடியை கலட்டிட்டு அதை வந்து அதில் மாட்டி பார்க்கலாம். இதில் மாட்டும்போது அது வந்து கரெக்டாக ஃபிட்டாக ஸ்ட்ரைட்டாக நிற்கணும். ஸோ அதனால் அந்த சர்க்கிள் வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அது வந்து கீழே விழுந்துடும். ஸோ அதனால் கவனமாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த பாக்ஸை விட கொஞ்சம் பெரிய பாக்ஸாக எடுத்திருக்கேன். இது வந்து இன்னும் நீளமாக பெருசாக இருக்கிற பாக்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸுக்கு அடியில் வச்சு பெரிய பாக்ஸை நம்ம சேர்த்து வச்சு ஒட்ட போகிறோம். அதுக்கு வந்து நான் செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்ட போகிறேன். டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் யூஸ் பண்ணி பின்னாடி கூட ஒட்டினா நம்ம ஒட்டியிருக்கிறதே தெரியாது. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இந்த பாக்ஸில் இருக்க டிசைன்லாம் உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கலர் பேப்பர், பேட்டர்ன் பேப்பர், கிளிட்டர் பேப்பர் இந்த மாதிரி யூஸ் பண்ணி இதை ஃபுல்லும் கவர் பண்ணி நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுவே டிசைனாக இருக்குது அப்படிங்கிறனால இதை வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதில் பின்னாடி வந்து செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து அதோட ஃப்ரண்ட் வியூ வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திக்காக இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். இது வந்து 3ஆக மடங்கி இருக்குது. அதையும் மடக்கி திருப்பி பாதியாக மடக்கி அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் அடியில் வச்சு சேர்த்து ஒட்ட போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கார்ட்போர்ட் கூட அதே சைஸுக்கு கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது இந்த மாதிரி திக்காக இருக்க பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதையுமே வச்சு நம்ம பின்னாடி கூட டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள் ஒட்டியாச்சு. இது கூட திக்காக நல்லா ஸ்ட்ராங்காக தான் நிற்கிது. அடுத்து வந்து நம்ம அந்த மேலே க்ரீன் கலர் பாக்ஸ்லேருந்து 2 இது கட் பண்ணி போட்டோம்ல சர்க்கிள், அதை வந்து இன்னும் கொஞ்சம் ரவுண்டாக ஒன்று போல் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஆன் ஆஃப்னு எழுதிக்கிறேன். நமக்கு வந்து பட்டன் மாதிரி மேலே வந்து ஒட்டணும். ஸோ அதுக்காக 2 இதுலேயுமே இந்த மாதிரி எழுதிக்கிறேன். அதுக்கு ரெட் கலரும் க்ரீன் கலரும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு இதை வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் யூஸ் பண்ணி மேலே வந்து ஒட்டிடலாம். இது வந்து நம்ம டச் பண்ணி பட்டன் ஆன் பண்ணுற மாதிரியும் ஆஃப் பண்ணுற மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இன்னும் சாஃப்டாக அந்த பட்டன் மாதிரியே இருக்கணும் அப்படின்னா ஃபோம் ஷீட்டில் வந்து ரவுண்டாக கட் பண்ணி இதை வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம். அதுலேயும் ஸ்கெட்சிட்டே எழுதிட்டு இந்த மாதிரி ஒட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள் அழகாக ஈஸியாக ஆன் ஆஃப் பட்டன் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து அந்த திக்காக இருக்கக்கூடிய பேப்பர்லேயே ப்ளூ கலரில் இருக்கிறதா கட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி இன்விடேஷன் கார்டு ஆட் வந்தது அதில் கூட கலர்ஃபுல்லாக இருக்கிறதா பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து 2 தேவை, அதனால் பாதி பாதியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து பென்சில் யூஸ் பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ரெண்டையுமே இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து இதை வந்து அந்த க்ரீன் கலர் பாக்ஸில் கீழே வந்து நம்ம ஒட்டிடலாம். அதாவது ஜூஸ் வந்து வர்றதுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டையுமே அந்த இடத்துல வந்து தள்ளி தள்ளி ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள் நான் ஒட்டிட்டேன். அடுத்து நம்ம இந்த டம்ளரை வந்து இந்த மாதிரி கீழே வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஜூஸ் மிஷினுக்கு தேவையான எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஈஸியாக உங்ககிட்ட கிடைக்கக்கூடிய பாக்ஸஸ் யூஸ் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து மேலே வந்து அந்த ஜூஸ் பாட்டிலை வந்து நம்ம மாட்டிடலாம். மாட்டிட்டு கீழே வந்து அந்த டம்ளர் வந்து வச்சிடலாம். மேலே வந்து என்கிட்ட ஒரே டிசைனில் இருக்கக்கூடிய பாட்டில் தான் இருந்துச்சு, ஸோ அதனால் மாட்டியிருக்கேன். நீங்கள் வந்து வேறு பாட்டில் கூட அதில் வந்து மாட்டிக்கலாம். லைட் வெயிட்டாக இருந்தாலும் பாக்ஸ் வந்து அழகாக வெயிட் பேலன்ஸ் பண்ணி நிற்குது. இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வெயிட் பேலன்ஸ் பண்ணணும், கொஞ்சம் திக்காக இருக்க பாட்டில் மேலே வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து கொஞ்சம் பேப்பரோ அட்டையோ ஏதாச்சும் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நல்லாவே வெயிட் பேலன்ஸ் ஆகும். இப்போ வந்து டம்ளரையும் கீழே வச்சாச்சு. இதில் வந்து ஆன் பண்ணிவிட்டு ஜூஸ் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம டம்ளர் எடுத்து ஜூஸ் குடிக்கிற மாதிரி அழகாக ஜூஸ் மிஷின் யூஸ் பண்ணி குழந்தைங்க விளையாடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜூஸ் மிஷின் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.